இப்போ ரோஜா செடி பாருங்கள், நம்ம வந்து இந்த ரோஜா செடிக்கு வந்து ஏற்கனவே வேப்ப இலை அதெல்லாம் போட்டிருக்கோம். வேப்பிலை கொஞ்சமாக வெங்காயத்தூள் போட்டிருக்கேன். வெங்காயத்தூள் நீங்கள் ஒரு சின்ன பாட்டு தான், இது ஒரு பிடி அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து முட்டை ஓடு போட்டிருக்கோம். முட்டை ஓடு, டீ தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் வந்து, அதாவது டீ தூள் வேஸ்ட்டு வந்து நான் கொக்கோ பீட்டோட சேர்த்துட்டு போட்டிருக்கேன் மேல் பாகத்தில். வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த செடி வச்சு கூட இப்போ ஃபாஸ்ட்டாக விளையாட்டு பாருங்கள். இப்போ வந்து பெரிய பூ வரணும் உங்களுக்கு அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற அளவுக்கு கொடுத்தீங்கன்னா பெரிய பூ பூக்கும் ரோஜா பூ நம்ம வாங்கின சைஸே. நீங்கள் புது ரோஜா செடி வாங்கினீங்கன்னா இது போல் வந்து இந்த 3 பொருள் நீங்கள் செடிக்கு சேர்த்துட்டு கொடுக்கணும். ஆனால் முன்னாடி இந்த எக்ஸல் பவுட்ரு, டீ தூள் வேஸ்ட்டு நம்ம போட்டிருக்கேன். அது போல் போட்டுட்டு மறுநாள் கூட கொடுக்கலாம், இல்லை 5 days கழிச்சு கொடுக்கலாம். இது வந்து கடுகு, எள்ளு, வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. நான் இதில் வைக்கல. கடுகு, வேர்க்கடலை, எள்ளு எவ்வளோ எடுக்கணும் அளவுன்னா, இப்போ இது சின்ன பாட்டு, அதனால நான் அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வந்து எள்ளு, ஒரு 10 வேர்க்கடலை, 3மே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடணும் மிக்ஸி கப்பில். பாருங்கள், ஒரு செடிக்கு மட்டும் நான் இப்போ செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். கடுகு, எள்ளு, வேர்க்கடலை. ஆனால் கொஞ்சம் போல் நீங்கள் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. நான் இதில் போடலை, இருந்தாலும் நான் அடுத்த எருவில் போட்டுருவேன். ஏதாவது நான் போடலைன்னா மறுநாளே போட்டுவிடுவேன் ரோஜா செடிக்கு. இருந்தாலும் ஒரே டைம் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து கடுகு, எள்ளு, வேர்க்கடலை, கொஞ்சமாக வெந்தயம் 3மே சேர்த்துட்டு ரோஜா செடி கொடுத்தீங்கன்னா பெரிய பூ பூக்கும். ஏன்னா எக்ஸல் பவுடரும் போட்டிருக்கணும். நீங்கள் ஏற்கனவே அலுவீரெல்லாம் சப்போஸ் இந்த மண்ணுக்குள்ளே சேர்க்கலன்னா, நான் ஏற்கனவே அலுவீரெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு மேல் சைடில் போட்டு வச்சு தண்ணி ஊற்றணும் சொல்லியிருந்தேன். அது போல் கூட போட்டு இருக்கணும். சப்போஸ் போடலைன்னா இதோடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அலுவீரா ஜெல்லு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். அலுவீரா ஜெல்லு இப்போ நல்லா சாயில் வந்து நல்லா லூஸ் பண்ணிவிட்டு, சப்போஸ் மேலே இது போலலாம் இருந்தால் எடுத்துருங்க. ஏன்னா இப்போ தான் புதுசாக போட்டோம், இன்னும் மக்கி வரலாதனால நம்ம போட்டு எடுத்துட்டு திருப்பி மேல் பாகத்தில் கூட போட்டுக்கலாம் வேணும்னா. அதுக்கு தான் வேப்ப இலை பவுடர் ஆக்கிட்டு போட்டால் நம்மளுக்கு இது போலலாம் எடுக்க தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். எல்லாமே அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கருவேப்பிலை இதில் இருக்கணும். அதாவது காஞ்ச கருவேப்பிலையோ இல்லை பழசோ நீங்கள் பச்சை போட்டாலும் எதுவும் செய்யாது. ஆலுவீராவோட கூட சேர்த்துக்கலாம். நம்ம அப்பப்போ போடுறதுனால தான் இது போலலாம். நீங்கள் ஒரே டைமு இதில் ஆலுவீரா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டே போட்டுடலாம் நீங்கள் ஒரே டைம் கூட. சப்போஸ் ரோஜா செடி கொடுக்கலன்னு சொல்கிறேன். இது நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வரேன் இந்த பிளான்ட்டுக்கு. இது போல் நம்ம போட்டுட்டோம். பாருங்கள், கடலைப்பருப்பு தண்ணி. இது வந்து ஏற்கனவே 2 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம 3rd day ஊற்றணும் சொன்னேன். அந்த தண்ணி ஏற்கனவே காமிச்சிட்டு பண்ணோம் வீடியோவில். அந்த தண்ணி தான் கடலைப்பருப்பு தண்ணி ஊற்றினா ரோஜா செடிக்கு ரொம்ப நல்லது. இது இப்போ தான் மொட்டு வைக்க போகுது இப்போ நம்ம ஊற்றுற செடிக்கு. இருந்தாலும் இந்த செடி பாருங்கள், குக்கு பித்து மண் எல்லாமே கலந்து செடி வளருது. பூ கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்டில் கொஞ்சம் இறக்கி தான் கட் பண்ணோம் பெரிய பூ பூக்கணும்னா. ஆனால் இப்போ இந்த செடிக்கு நான் ஊற்றலை, இப்போ இந்த பிளான்ட்டுக்கு தான் நான் ஊற்றுறேன். இப்போ ஒரே ஒரு செடிக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னாக்கா பாருங்கள், 1/4 கிளாஸ் மட்டும் நான் சேர்த்துட்டு கடலை மாவு தண்ணியோ இல்லை கடலைப்பருப்பு தண்ணியோ, இதில் ஒரு 5 பங்கு வாட்ரு, 1 பங்கு இந்த கடலைப்பருப்பு தண்ணி சேர்த்துட்டு இந்த செடி ஊற்றணும் ரோஜா செடிக்கு. இது போல் நம்ம இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு இது போலலாம் ஊற்றினா பெரிய பூ பூக்கும். பெரிய பூ பூக்கும், அதே சமயத்தில் நிறைய பூக்களும் வரும். நீங்கள் வாழைப்பழம் தூளெல்லாம் இதில் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு கூட 1 ஸ்பூன் போட்டுட்டு இதோடவே எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தண்ணி ஊற்றிடலாம். கடலைப்பருப்பு தண்ணி ஊற்றும்போது பிளான்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லீஃப் எல்லாம் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே வளரும். இந்த ரோஸ் பிளான்ட் வந்து அடிக்கடி எருவெல்லாம் போட்டு காமிச்சிருக்காருனே, அந்த எரு பாருங்கள் மேல் பக்கத்தில் எல்லாமே போட்டுக்கிட்டு வரேன். ரொம்ப நல்லாவே தளிர் வந்து நிறைய தளிர் வந்திருக்கு, நிறைய மொட்டு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம கிச்சனில் இருக்கிற வேஸ்ட்டு வச்சு நல்ல ரோஜா செடி சூப்பராக வளர்க்கலாம். பாருங்கள் பக்கத்துலலாம் காஷ்மீர் ரோஸு அதெல்லாம் நிறைய கவர்லேயே தழுத்து வருது பாருங்கள். வந்து ரைஸ் வாட்டர் தான் ஊற்றிருக்கிறோம் அந்த செடிக்கெல்லாம். ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கூட ஊற்றலாம் நம்ம. சூப்பராக நிறைய தளிர் வரும் பாருங்கள். ரெட் கலரில் தளிர் வந்திருக்கு.
ரோஸ் பிளான்ட் வளர்க்கும் போது ரெட் கலரில் தளிர் வரணும்னா ஆனியன் பீல்ஸ் வாட்டரும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்போ எல்லா ஃபெர்டிலைசரும் ஒரே டைம் கொடுக்கணுன்னா நீங்கள் அதிலே சேர்த்துக்கலாம். ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கூட, அதாவது கடலை மாவு தண்ணியிலே ஆனியன் பீல்ஸ் வாட்டரும் சேர்த்துக்கலாம். சூப்பராக ரோஜா செடி வளரும். நிறைய தளிர் வந்து நிறைய பூக்கள் பூக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.